தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க முன்பதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, சில நிமிடங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க இருக்கிறோம். பரலோகத்தின் தேவரீர், இந்த தியான பகுதியையும் ஜெப வேளையையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய், ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற காட்சி என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் ஈரோப் காண்டினென்ட்லேருந்து, ஐரோப்பா கண்டத்திலிருந்து சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், ஒரு சுதந்திரமான ஒரு இடம் நமக்கு வேண்டும், நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதில் நம்மை யாரும் வற்புறுத்தக்கூடாது. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு ஒரு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஈரோப் காண்டினென்ட்டில் தேவனுடைய பிள்ளைகள் இருண்ட யுகம், டார்க் ஏஜஸ், அந்த காலகட்டத்தில் எவ்வளவாய் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அவங்கெல்லாம் தரித்திரர்கள் அல்ல, அவங்க எல்லாரும் நல்ல ஐஸ்வர்யவான்கள். ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சிருந்தார். பெஸ்ட் வாட்ச் மேக்கர்ஸ், நல்ல கடிகாரம் செய்பவர்கள். அவங்களுக்கு பொருளாதாரம் ஏராளமாக இருந்தது, நிலங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், வற்புறுத்துதலின்றி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், வேதத்தின் அடிப்படையில் ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தங்களுடைய சொந்த நாட்டையும் வீட்டையும் ஊரையும் விட்டுட்டு அமெரிக்கா என்று ஒரு தேசம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கண்டம், நியூ காண்டினென்ட் இமர்ஜ், நமக்கு அப்பொழுதுதான் டிஸ்கவர்ட் இல்லையா, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற மாத்திரத்தில் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவில் போய் இறங்கினாங்க. குளிர்னான ஒரு இடம், அங்கே போய் இறங்கி ஆண்டவருக்கு அவங்க ஒரு நன்றி சொன்னாங்க. அதான் நான் அங்கே போட்டிருக்கிறேன், ஃப்ரம் ஸ்மால் பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு எளிய அற்ப ஆரம்பமாக அவர்கள் அங்கு குடியேற ஆரம்பித்தார்கள். அங்கு காலனிகளை வைத்து குடியேற வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். அந்த நாள் முதற்கொண்டு எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சமயம் கிடைக்குமோ, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எதற்காக அங்கே போனாங்க அமெரிக்கா தேசத்துக்கு? ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதாவது இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த காலத்தில் இருந்த பாப்பரசனுடைய வலுக்கட்டாயமின்றி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா தேசத்துக்கு அது கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அந்த புதிய கண்டத்துக்கு அவங்க அங்கே போனாங்க. அங்கே போய் அந்த இடத்துல ஆண்டவருக்கு முழங்கால் படிட்டு நன்றி சொன்னாங்களாம். தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்யும்படிக்கு இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. they were called by the name Puritans. அவர்கள் தங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடியினாலே அதே பெயரால் பியூரிட்டன்ஸ், நம்ம பியூர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சுத்தமானது, பியூரிட்டன்ஸ் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அமெரிக்காவில் அவங்க குடியேறி எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சமயம் கிடைக்குமோ வருஷத்தில் ஒரு முறை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வந்தார்கள். அந்த நாட்டில் போய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வந்தார்கள். தேங்க்ஸ் கிவிங் டே. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் கிடையாது, ஏதோ ஒரு நாளில் அப்பப்போ அவங்க வாய்ப்புகள் அமையும் பொழுது ஒரு தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷனுக்காக அவங்க கூடி வந்ததாக சரித்திரம் சொல்கிறது. பட் வாட் ஹேப்பன், 1863 ஒரு பெரிய சிவில் வார் ஒன்று அங்கு உள்நாட்டு போர் ஏற்பட்டது. அந்த உள்நாட்டு போரில் ஆண்டவர் அந்த ஆண்டில் அந்த போர் முடிந்த பின்பதாக எவ்வளவு அதிசயமாக எவ்வளவு ஆச்சரியமாக அவங்கள நடத்தி வந்தார் அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து, அந்த நாட்களில் தேசத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்தார் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணிக்கு இதயத்தில் தோன்றியது. அவங்க பேர் என்ன அப்படின்னா சாரா ஜோசஃபா ஹேல் என்பது. சாரா ஜோசஃபா ஹேல் என்பது அவங்க அந்த நாட்களில்
அவங்க வாழ்க்கையிலையும் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இருந்தது. படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது, அதற்காக பல பாடுகள் பட்டாங்க. திருமணமான பின்பும் தன்னுடைய கணவனோட உதவியோடு கூட சேர்ந்து அவங்க படிச்சிருக்கிறாங்க. பல போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்து சாதித்து ஒரு தலை சிறந்த ஆசிரியராக இருக்க வேண்டும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நாட்களில் அவங்களுக்கு பல எதிர்ப்புகள் இருந்தது. ஒரு பெண்மணி ஒரு ஆசிரியராக முன்னேறி வர வேண்டும் என்பதற்கு பல தடைகள் அவங்களுக்கு இருந்தது. அந்த தடையெல்லாம் மீறி ஒரு நல்ல எழுத்தராக, நல்ல ஒரு கவிதை எழுதுகிறவங்களா, நல்ல ஒரு பத்திரிகை ஆசிரியராக அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறி வந்தாங்க. அவங்க தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக அப்போ இருந்த பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஷி மேட் செவரல் அட்டெம்ப்ட், பல முயற்சி எடுத்தாங்க. ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே நம்ம நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்து கடைசியாக ஆப்ரஹாம் லிங்கன் என்பவருக்கு, த பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா அப்பொழுது இருந்தவருக்கு ஒரு கடிதம் எழுதி, அந்த பிரசிடெண்ட் அதை பார்த்தோன்னே ஹி வாஸ் மச் இம்ப்ரெஸ்ட் டு ரீட் ஹர் ரைட்டிங்ஸ். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நவம்பர் தேர்ஸ்டேயில் நம்ம லெட்ஸ் ஹாவ் அ தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தரமான ஒரு டேட் அவங்க எடுத்து ஒவ்வொரு வருஷமும் நன்றி ஆராதனை, தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லி, ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. நன்றி சொல்வதற்கு ஒரு நாளை தேர்ந்தெடுத்தாங்க, வருஷத்தில் ஒரு நாள். ரொம்ப பெரிய செல்வந்தரான ஒரு பெண்மணி அந்த முயற்சி எடுக்கலை. வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்த ஒரு பெண்மணி, நம்முடைய தேசம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே ஒன்றை நாம் அறிவிக்க வேண்டும், தேசத்திற்கு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனுக்குலத்தை ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது, இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது, மனுக்குலத்திற்கு எவையெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஒரு மனிதன் மனுக்குலம் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் முதலாவது சிருஷ்டித்தார். வெளிச்சத்திலிருந்து, ஆகாய விரிவில் இருந்து, புல் பூண்டு தாவரங்கள், கனிதரும் விருட்சங்கள், ஒன் பை ஒன் என்னெல்லாம் மனுஷனுக்கு தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவர் சிருஷ்டித்தார். ஏன் அப்படின்னா மனுஷன் அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நான் சில சமயம் யோசித்து பார்த்துருக்கிறேன், வெறும் மாமரமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அல்லது வெறும் ஆப்பிள் ட்ரீயாக இந்த உலகத்தில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் பலவிதமான கனிதரும் விருட்சங்களை எல்லாம் ஆண்டவர் படைத்து, பலவிதமான ஆகாரங்களை நமக்கு தரக்கூடிய எல்லா விதமான தாவரங்களையும் புல் பூண்டு வகைகளையும் ஆண்டவர் மனிதனுடைய நன்மைக்காக அவர் சிருஷ்டித்து, நம்முடைய சுவாசத்திற்காக நல்ல பிராணவாயு நமக்கு கொடுக்கக்கூடிய அதை சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய மரங்களையெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்து, மனிதனுக்காக ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து பார்த்து படைத்த அந்த காரியத்தை என்னால் எண்ணி பார்க்க முடிகிறது. கடைசியாக அந்த ஏதேன் தோட்டத்தில், அழகிய நந்தவனத்தில், நல்ல கனிதரும் விருட்சங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, குளிர்ச்சியான இடத்துல ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் அங்கே கொண்டு வந்து அவங்கள வைத்து, அதுதான் அவங்களுக்கு ஹோம் ஆன் திஸ் பிளானட். இது an extension ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அங்கு ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கு எந்த விதமான குறைவும் இருந்ததில்லை. அவங்களுடைய ஆகாரத்திற்காக ஆண்டவர் சகல விருட்சங்களின் கனியையும் எக்ஸப்ட் ஒன்லி ஒன், மற்ற எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம் என்று ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்திருந்ததை நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த ஆடம் அண்ட் ஈவ் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைங்களா, அவருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்தாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆதியாகமத்தில் 1-2 அதிகாரம் நல்ல படிப்பதற்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த 3ஆம் அதிகாரம் வந்த மாத்திரத்தில் நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, த ஃபால், மனிதனுடைய வீழ்ச்சியை நாம் அங்கு பார்க்கிறோம். எனவே இந்த சுபமான மங்களகரமான காரியங்களெல்லாம் 1-2ஆம் அதிகாரத்தோடு முடிந்து 3ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய வீழ்ச்சியை நம்மால் அங்கு காண முடிகிறது. அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் நமக்கு அந்த சோகமான காரியத்தை சொன்னாலும், வெளியாகமம் 22, 21, 22 நீங்கள் போகும்போது மீண்டும் ஆண்டவர் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்க போகிறார் என்கிற நன்மையும் அங்கு நமக்கு இருக்கிறது. சரி, இந்த மனுக்குலம் பாவத்தில் வீழ்ந்த மாத்திரத்தில்
ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். பிளான் ஆஃப் சால்வேஷன். நீங்கள் அப்படியே அழிந்து விட வேண்டும் என்று எனக்கு விருப்பம் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பின் திட்டம் என்றால் என்ன என்பதை குறித்தும் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மிக அழகாக தெளிவாக அதை விளக்கி காண்பித்தார். ஒரு இரட்சகர் அவங்களுக்காக மரிக்க வேண்டும். அந்த சர்ப்பத்தின் தலையை அவர் நசுக்குவார் அப்படின்னு சொன்னால், ஆடம் அண்ட் ஈவ் they are going to have a second chance. இன்னொரு தருணம் அவருடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட இருக்கிறது. அவர்கள் தேவனை விட்டு விலகி அவிதமாக மாண்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ரட்சிப்பின் திட்டம் இருக்கிறது என்ற மாத்திரத்தில் they were so happy. அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, தேவனோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கான ஒரு தருணம் நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி. ஆனால் அவங்க சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தது. பலி செலுத்த வேண்டும். அதிலிருந்து வருகிற அந்த தோல் அவர்களுக்கு ஆடையாக, நீதியின் வஸ்திரமாக அவர்கள் அதை அணிந்து கொண்டார்கள். தங்களுடைய அவமானத்தை மூடிக்கொள்ளத்தக்கதாக, நிர்வாணத்தை மூடிக்கொள்ளத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு மகிமையாக அந்த விலங்கிலிருந்து அந்த தோலை ஆண்டவர் அவர்களுக்கு வஸ்திரமாக கொடுத்து, வேதம் சொல்கிறது தேவன் அவர்களை உடுத்துவித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் டிசைனர் ஃபார் மேன்கைண்ட். மனுக்குலத்திற்கு முதலாவதாக ஆடை அமைத்து கொடுத்தது யார் அப்படின்னா பரலோகத்தின் தேவன் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எவ்வளோ ஒரு அன்புள்ள ஒரு ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்கிறோம்னு சொல்லி பாருங்கள். எனவே அந்த கார்டன் ஆஃப் ஈடனை விட்டு அவங்க துரத்தப்பட்ட மாத்திரத்தில் அவங்களுக்கு தினமும் காலையிலையும் சாயந்தரமும் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு நேராக வந்து பலி செலுத்தி அந்த பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள். ஒரு மேசியா நம்முடைய பாவத்திற்காக நாம் செய்த தவறு நிமித்தமாக அவர் நமக்காக மரிக்கப் போகிறார் என்பதை நன்றியுள்ள இருதயத்தோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை they were celebrating, அதை கொண்டாடினார்கள். எங்களுக்காக ஒரு பாலகன் பிறப்பார். ஆனால் அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவங்களுக்கு பிறந்த முதல் குமாரன், அந்த முதல் மகன் அந்த இரட்சகனாக இருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். காயின் அப்படின்னா நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம், இரட்சகன் என்று அர்த்தம். எனவே அந்த காயின் அந்த சேவியராக, மெசாயாவாக, அந்த மேசியாவாக இருக்கக்கூடாதா என்று எதிர்பார்த்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தங்களுடைய குழந்தைகளுக்கு ஆதாம் ஏவாள் இதை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். எப்படி நம்ம ஆண்டவரை கெட்டிச்சேர வேண்டும், அவருக்கு எப்படி நாம் இந்த ஆராதனை செய்ய வேண்டும், என்ன விதமான ஆராதனை செய்ய வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த முறைமைகள் என்ன என்பதையெல்லாம் ஆதாம் ஏவாள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். பெற்றோர்கள் செய்வதை பிள்ளைகள் கண்டு அதை பார்த்து அந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். இதில் இந்த மூத்த மகன் இருக்கிறான் பாருங்க, காயின், இரட்சகன் அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணானா, அவன் he developed ingratitude. ஆண்டவர் செய்கிற இந்த ரட்சிப்பின் திட்டத்தின் மேல் அவனுக்கு அக்கறை இல்லாமல் இருந்தது. அதை அவன் பாராட்டவில்லை, அதை அவன் பெரிதாக கருதவில்லை, அதற்கு அவன் நன்றி செலுத்தவில்லை. அவன் என்ன நினச்சானா, இது எதுக்கு நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் கொண்டு வரணும், நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் இல்லையா? அந்த எண்ணம் அவனுக்குள்ளாக அதிகமாக தலை தூக்கி இருந்தது. நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸியை படித்து பாருங்கள். நினச்சான், நான் தான் விவசாயம் செய்கிறேன், பயிரிடுறேன், ஏன்ட்ட எது இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுத்தா அவருக்கு போதாதான் என்ன? நீங்கள் மனுஷங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் கேட்குறது தான் கொடுக்கணுமா என்ன? ஆண்டவர் சொல்கிற நாளில் தான் அவருக்கு ஆராதனை செய்யணுமா என்ன? ஏன் அவருக்கு நம்ம தசமபாகம் காணிக்கையை கொடுக்க வேண்டும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குது. நிறைய பேர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நிறைய கான்வர்சேஷன் நான் இதை பற்றி நான் பார்க்குறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கொடுத்து ஆண்டவருக்கு நிறையணும்னு அவசியமே இல்லை. அல்லது நீங்கள் கொடுக்குறதுனால சர்ச் பாஸ்டர் பணக்காரர் ஆக போகிறாரா? அவசியமே இல்லை. சர்ச் மெம்பர்ஸ் கொடுக்கறதுனால கான்ஃபரன்ஸ் பெரிய கான்ஃபரன்ஸாக மாறி பணம் அங்கே வந்து கொட்டுன்னு கொட்ட போகுதா? நம்ம அப்படிப்பட்ட முறைகள் நம்மக்கிட்ட இல்லை. நம்மகிட்ட என்ன முறை வச்சுருக்குறோம் அப்படின்னா, கொடுக்குற தசமபாகம் எல்லாம் கான்ஃபரன்ஸுக்கு போனாலும் அது ஊழியத்துக்கு எவ்வளோ பகுதி போகணும், யூனியனுக்கு எவ்வளோ போகணும், டிவிஷனுக்கு எவ்வளோ போகணும், ஜென்ரல் கான்ஃபரன்ஸுக்கு எவ்வளோ போகணும், உலகளாவிய ஊழியம் என்ன, இதெல்லாம் நம்ம வகுத்து வச்சுருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தசமபாகம் காணிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. எனவே ஒரு ஆள் வந்து இங்கே எல்லாத்தையும் தூக்கிட்டு அனுபவிச்சுட்டு போகிற பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட சபையில் வைக்கலை. ஊழியத்தை எப்படி நடத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதற்கேற்ற வண்ணமாக செவ்வனே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சபையில்
ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்காக நம்ம இடத்துல 10ல் 1 கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் தாரேனே, நன்றியோடு நீ எனக்கு என்ன செய்கிற அப்படிங்கிறத பார்த்து நான் இன்னும் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறேன் இல்லையாங்கிறத சோதிச்சு பாறேன் அப்படின்னு சொல்கிறார். இனி இதில் பரீட்சை பண்ணி பாரு, நான் இன்னும் ஒன்றை ஆசீர்வதிக்கிறேன். 10ல் 1 எனக்கு கொடுத்துட்டா மீதி 9 நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். தேவை வீணான செலவுகளுக்கும் வீணான காரியங்களுக்கும் செலவு ஏற்படாதபடிக்கு பாதுகாக்கிறேங்கிறாரு. எனவே அந்த கிராட்டிடியூட், ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, இதை நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன். டோன்ட் திங்க் தட் யூ ஆர் கிவிங் டு சர்ச் ஆர் பாஸ்டர் ஆர் கான்ஃபரன்ஸ் ஆர் யூனியன் டிவிஷன் ஆர் ஜிசி. நோ, வி ஆர் கிவிங் இட் ஃபார் காட். ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தருவார். இவன் காயம் நினச்சா, நான் ஏன் போய் இதை போய் அண்ணங்கிட்ட போய் தம்பிக்கிட்ட போய் கேட்டு வாங்கணும், ஏன்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்தா அவருக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்ததாம். நீதிமொழிகள் 20:11 பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். இல்லை, பிள்ளை வளர்ந்து வரும்போதே தெரிஞ்சிடும், அதனுடைய செய்கையில் நம்ம பார்க்கலாம். பேரண்ட்ஸ் தங்களுடைய கண்களை பிள்ளைகள் மீது வைத்து கவனமாக வளர்க்க வேண்டும். பிள்ளையினுடைய போக்கு எவ்விதமாக இருக்கிறது, அதனுடைய நடத்தை எவ்விதமாக இருக்கிறது சொல்லுவாங்க. ஆப்டிமிஸ்ட் அண்ட் பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேகமாக போகிற நேரம் ஆயிடுச்சு. ஆப்டிமிஸ்ட் அண்ட் பெசிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணத்தோடு வளர்கிற பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்க என்னதான் கிடைச்சாலும் முறுமுறுக்கிற குணம், சண்டை போடுற குணம் அப்படி இருக்கிற பிள்ளைங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒரு தகப்பன் என்ன செஞ்சார், அவங்க வீட்டில் ட்வின்ஸ், ரெட்டை குழந்தைங்க. ரெட்டை குழந்தைங்கள ஒரு பையன் வந்து ரொம்ப பெசிமிஸ்டாகவே இருப்பானாம், எதுக்கு எடுத்தாலும் வருத்தப்படுவானாம். ஒரு பையன் ரொம்ப நன்றி உள்ள பாசிட்டிவ் கேரக்டரோடு இருப்பானாம். எனவே என்ன செஞ்சார் அவங்க அப்பா, இந்த வருத்தமாக இருக்கிற பிள்ளைக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி கொண்டு பர்த்டே அன்றைக்கி கொடுத்தாராம். ட்வின்ஸ் 2 பேருக்கு ஒரே நாள் தான் பர்த்டே. டாய்ஸ் நிறைய வாங்கி கொண்டு கொடுத்தாராம். இன்னொரு பையனுக்கு என்ன செஞ்சாராம், வைக்கோல், இந்த குதிரைகள் சாப்பிடக்கூடிய ஆகாரம்லாம் வாங்கி கொண்டு ரூமில் வச்சுட்டு போயிட்டாராம். இந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு இவருக்கு ஆசை. என்ன பண்ணாராம், இந்த டாய்ஸ் வாங்கி கொடுத்தார் இல்லையா, அந்த பையன் பெசிமிஸ்ட், சோகமாகவே இருப்பானே, அவனை பார்க்க போனால் அவன் இந்த டாய்ஸ் எல்லாம் மடியில் அள்ளி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தானா. அவங்க அப்பா கேட்டாரான், ஏன்டா இவ்வளோ பொம்மை வாங்கி கொடுத்துருக்கேன், ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், அவன் சொன்னானா, இவ்வளோ பொம்மைக்கும் நான் பேட்ரி வாங்கணும்ப்பா, அந்த பேட்ரி எவ்வளோ சீக்கிரம் காலியாகும்னு எனக்கு தெரியலை, எனக்கு எப்படி பேட்ரி கிடைக்க போகுது, அது மாத்திரம் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப தே ஆர் ஸோ ஜெலஸ் அபவுட் இட், ரொம்ப பொறாமல் பிடிச்ச பையில வந்து இதெல்லாம் உடச்சி போட்டுருவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னா. அழுகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்கள், அவனுக்கு வருத்தப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்கள். அவங்க அப்பா அவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அதை வச்சு அழுதுகிட்டு இருந்தானாம். ஆனால் ஒரு பையன்கிட்ட அவங்க அப்பா அவன் ரூமில் கொஞ்சம் வைக்கோலையும் குதிரை சாப்பிட்ற சாப்பாடையும் வச்சுட்டு போயிருந்தா, அவன் அப்பா வந்து பார்த்தா அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானா உள்ள. அப்பா சொன்னாரா, நான் உனக்கு என்னடா பெருசாக வாங்கி கொடுத்துட்டேன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அவன் சொன்னானா, அப்பா நீங்கள் வைக்கோலையும் இந்த குதிரை சாப்பிட்ற சாப்பாடும் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இங்கனக்குள்ளே இங்கனையோ இந்த மட்டை குதிரைன்னு சொல்லுவாங்க, போனி அப்படின்னு அதுக்கு பேர், குள்ளமாக குட்டியாக இருக்கும், அந்த குதிரை இங்கே தான் எங்கேயோ இருக்குது, நீங்கள் எனக்கு குதிரை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், வைக்கோலும் இதுவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குதிரை இங்கே எங்கேயோ இருக்குப்பா அப்படின்னா. அவனுடைய பாசிட்டிவ் திங்கிங் பாருங்கள். என்ன அப்பா என் ரூமில் கொண்டு வைக்கோல் வச்சுருக்கிறாருன்னு அவன் நினைக்கல. அவன் என்ன நினச்சான்னா, இதுக்கு பின்னாடி அப்பா எனக்கு இன்னொரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. காயின்ட்ட அந்த பாசிட்டிவ் திங்கிங் காயின்ட்ட இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஒரு எண்ணம், ஆண்டவர் எதற்காக இந்த ஆடை பலி செலுத்த சொன்னார் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சு. மாறாக அவன் என்ன செஞ்சான், தன் சகோதரனை கொலை செய்தான். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வேண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனவே நன்றி மறவாதிருப்பது நன்மை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோபு வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கும் நன்றி சொன்னாராம் பாருங்க. ஒரு நாள் ஆண்டவரை குறை சொன்னதே இல்லை. என்ன சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒருவேளை ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, சில சமயம் சில கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி பழகின ஒரு மனுஷன் யோபு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம பாட்டு பாடுவோம்ல தமிழில், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்,
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அப்பா அம்மா ஒரே ஒரு மகள் வாலிப சகோதரி அந்த வீட்டில் ஊரை விட்டு துரத்தப்பட்டு ஊருக்கு வெளியில் நீங்கள் போய் இருங்கன்னு சொல்லி அங்கே ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையில் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோமே, சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது குடிசையை பார்த்தா குடிசையை காணும். குடிசை இடத்துல மக்கள் கூட்டமாக நிற்காங்க. குடிசைக்கு மேலே ஒரு லாரி ஏறி நிற்கிது. என்னடா லாரி ஏறி நிற்கிதே, என்னாச்சு அப்படின்னு போய் பார்த்தா அவங்க குடிசை ஒரு விபத்தை சந்தித்து இந்த லாரி ஸ்டீரிங் கண்ட்ரோலை லூஸ் பண்ணி வீட்டுக்கு மேலே போய் ஏறி நிற்கிது. இருந்த ஒரு கட்டிலும் போச்சு, ஒரு மண்பானையும் போச்சு. அந்த ஊர் மக்களெல்லாம் கேட்டாங்களாம், இயேசுன்னு நம்பி போனானே, இவனுக்கு இயேசு என்னத்தை கொடுத்தாரு, இவன் இனிமேல் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த நிமிஷத்தில் அவர் எழுதின பாட்டு, எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் உம்மை துதிப்பேன். எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். ஆண்டோடைய பிள்ளைங்க தான். ஆபேலுடைய சாட்சியும் காயனுடைய காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆபேலுடைய சாட்சி இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. பவுலும் சீலாவும் துன்பமான நேரத்தில் அடித்து நொறுக்கி அவங்க சவுக்கால் அடித்து சரீரம் கிழிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அவருடைய கரங்கள் கால்கள் கட்டப்பட்டிருந்த பொழுதும் கூட அவங்க ஆண்டவரை துதித்து பாடினார்கள். வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 4:4 பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, rejoice in the Lord always and again I say rejoice. தானியேல், அனனியா, அஷரியா, மிஷாயேல் ராஜ பரம்பரையில் பிரபு குலத்திலிருந்து வந்தவங்க, ராயல் ஃபேமிலியிலிருந்து வந்தவங்க ஒரு அடிமையை போல நடத்தப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க. அடிமையை மாதிரி பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க. ஆனாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படலை. அடிமைத்தனத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு எப்படி சாட்சியாக இருக்கிறதுங்கிறத பற்றி தான் யோசித்தாங்க. ஆண்டவருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துறதுன்னு எல்லாருடைய கண்களும் அவர்களை பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் அந்த இடத்துலையும். எனவே ஆண்டவர் உயர்வான இடத்துல வச்சாலும் சரி, தாழ்வான இடத்துல வச்சாலும் சரி, அப்பா எதுக்கோ நீ இங்கே வச்சிருக்கிறீங்க, இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்னத்தை நான் சாட்சியாக வாழணும், எனக்கு கிருபையை தாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். கடைசி காலத்தில் நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க. நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தி ஆப்சன்ஸ் ஆஃப் praise and thanksgiving pleases the enemy of God. The absence of praise and thanksgiving pleases the enemy of God. நம்ம ஆண்டவரை துதிச்சு அவருக்கு நன்றி செலுத்த மறந்தோம் அப்படின்னா அது சாத்தானை குதூகலப்படுத்துகிறது, அது சாத்தானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எனவே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நமக்கு பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், கல்வாரி மலை காட்சியாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததாக இருக்கட்டும், அவர் பரமேறி போனதாக இருக்கட்டும், அதன் பின்பதாக திருச்சி வேண்டிய வரலாறாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை, த ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன், எவ்வளோ அற்புதமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாட்சிமை, இந்த ரட்சிப்பின் வரலாறு, அந்த இயேசுவை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம், இதை கண்டடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய காரியத்துக்காக இந்த நாட்களில் இல்லை, ஆபிரகாம் காலத்திலேருந்தே ஜனங்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆபிரகாம் எப்படி அலைஞ்சி திரிஞ்சார் அந்த வனாந்தரத்தில். அவர் பெரிய பணக்காரன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கூடாரம் போட்டு இருந்தாராம். அவர் நினச்சிருந்தாருன்னா திரும்பி அவர் ஊருக்கு போயிருந்திருக்கலாமா, ஆனால் கூடாரம் போட்டு கூடாரத்தில் குடியிருந்தாராம். ஏன் அவருக்கு பங்களா கட்ட முடியாதா? ஏன் அவருக்கு ஒரு பெரிய அரண்மனை, ஒரு பேலஸ் கட்ட முடியாதா? ஏன் அவர் அதை செய்யலை? ஏன் கூடாரத்தில் குடியிருந்தார்னா வேதம் சொல்லுது, இதை அல்ல, இதை விட மேன்மையான ராஜ்யத்தை அவர்கள் தேடினார்கள். இதை காட்டிலும் மேலான ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று அவங்க விரும்பினாங்களாம். ஆபிரகாமுடைய ஒரே எண்ணமெல்லாம் இயேசுவை காண வேண்டும், மேசியாவை காண வேண்டும். தன் மகனை பலி கொடுக்கும் பொழுது அந்த விஷன் he received from heaven. எப்படி மேசியா, எவ்விதமாக நீ உன் மகனை பலியாக கொடுக்க you are willing, நீ எப்படி வந்தாயோ அதுபோல பிதா தன்னுடைய ஒரே பேரான மகனை உனக்காக கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லாரும் அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக காத்திருந்தார்கள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தை பற்றி அவங்க எதுவுமே கவலைப்படலை. ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அந்த ராஜ்யத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். எபிரேயர் 12:27 பாருங்க, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம காண்கிறதெல்லாம் ஒரு நாள் மாறிப்போம்.
இவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகள். நான் கமெண்ட்ரியில் எடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கமெண்ட்ரியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உண்டாக கடவது அப்படின்னோடனே இதெல்லாம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையினால் உண்டானது. ஒரு நாள் அவருடைய வார்த்தையின்படி இவைகளெல்லாம் மாறி போகும். நாம் காண்கிற இந்த காரியங்களெல்லாம் மாறி போகும். ஆண்டவர் அசையாத ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நமக்கு சரித்திரத்தெல்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டார் ஆண்டவர். நான் சொன்னேன், ஒரு பெரிய ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன் அட்வான்ஸ் முன்கூட்டியே சொல்லி கொடுத்துட்டார். எத்தனை ராஜ்யம் வரும், பாபிலோன், மேதிய பெர்ஷியா, கிரேக், ரோம், ரோம் 10 பிரியும், ஒரு சின்ன கொம்பு வரும் இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த சின்ன கொம்பு என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணோம், என்ன நடக்க போகிறது, இதற்கு பின்பதாக என்ன நடக்க போகிறது. வெளியாமம் சொல்லுது, ஒரு 2 கொம்புல ஒரு ஆட்டுக்கடா, ஒரு ஆட்டுக்குட்டி வரும், ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ஒரு தேசம் ஒன்று வரும். அதற்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு சின்ன ஒரு டைம் ஆஃப் ட்ரபிள் ஒன்று நமக்கெல்லாம் வரப்போகிறது. ஒரு இக்கட்டு காலம், யாக்கோபுடைய இக்கட்டு காலம் நமக்கெல்லாம் வரப்போகிறது. 7 வாதைகள் வரப்போகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அதன் பின்பதாக என்ன இருக்குது அப்படின்னா, செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வரப்போகிறது. அவர் சீக்கிரமாக வரப்போகிற அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, அசையாத ஒரு ராஜ்யத்தை, பாபிலோனாக இருக்கட்டும், மேதிய பெர்ஷியாவாக இருக்கட்டும், கிரேக்காக இருக்கட்டும், ரோமாக இருக்கட்டும், நம்ம படித்த எத்தனை ராஜ்யங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் அசைந்து போகக்கூடிய ராஜ்யங்கள். ஒரு நாள் இல்லாமல் போகும். இந்த பூமியில் நம்ம பார்க்குற ராஜ்யங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், எபிரேயர் 12:28, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவலாகிய நாம். எப்படிப்பட்ட ராஜ்யத்தை நமக்கு ஆண்டவர் தரப்போறாரா? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. வேறு ஜனத்துக்கு இனிமேல் போக போகிறதில்லை. ஏன்னா கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. உலகம் முழுவதும் நம்ம இதை பார்க்குறோம். இந்தியாவிலையும் நம்ம பார்க்குறோம். எத்தனை அரசாங்கம் நம்ம நாட்டிலையும், தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆட்சி நடக்கிறது, அப்புறம் அந்த ஆட்சி மாறி போய் விடுகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தரப்போகிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவலாகிய நாம் என்ன செய்யணுமா? கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அது என்ன கிருபையை பற்றி கொள்ளுதல் அப்படின்னா, let us have grace or let us be thankful. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நன்றியுள்ளவர்களாக இருங்கள். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். காயினை போல இருக்கக்கூடாது. என்கிட்ட இருக்கிறத நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன், அப்படி இல்லை. அதாவது சொன்னாங்க, இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங், அதாவது தேங்க்ஸ்னா நன்றி, கிவிங்னா என்னதுமா? கொடுக்கிறது. நன்றி இல்லாமல் சிலவங்க கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நன்றியே இருக்காது, ஆனால் என்ன செய்வாங்க? கொடுக்கணுமேங்கிற கடமைக்காக கொடுப்பாங்க. என்ன, நன்றி இல்லாமலேயே கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஆனால் நன்றியோடு கொடுப்பது, தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். பாருங்க, நன்றி இருந்துச்சு அப்படின்னா, சொல்கிறது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஒருத்தங்க மேலே நன்றி இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் மேலே நன்றி இருக்குது அப்படின்னா, நன்றி இல்லாமல், நன்றி இருக்குன்னா கொடுக்காம அந்த நன்றியை நம்ம என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்த முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நன்றி இல்லாமல் கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஆனால் நன்றி இருக்கும் பொழுது, நன்றி இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். அதுக்கு தான் அப்படி தேங்க்ஸ் ப்ளஸ் கிவிங்னு வச்சுருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நன்றி இல்லாமல் கொடுக்குறவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நன்றி இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வோம்? கொடுப்போம். அதான் தேங்க்ஸ் கிவிங். எனவே நன்றியோடு நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். choose to give. இந்த காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். தேங்க் காட் ஃபார் பீஸ் இன் யுவர் ஹார்ட். உங்கள் இதயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நித்திரையை தராரா? சமாதானமாக தூங்குறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. let the peace of God rule in your hearts. தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆள கடவுது. gratitude promotes health. நன்றி சொல்லி பாருங்க, எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகுமா? சரீரத்தில் நன்றி சொல்லி பாருங்க, உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். rejoicing increases faith. நன்றி சொல்ல சொல்ல உங்கள் விசுவாசம் பலப்படும். ingratitude closes the heart. நன்றி இல்லாமல் இருப்பது நம்முடைய இதயத்தை கடினமாக்கி விடும். expresses gratitude for the blessing you have. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். முக்கியமான காரியம், be thankful for difficulties. உங்கள் இருதயத்தில் ஆசீர்வாதம் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நன்றி சொல்லுங்கள். நன்றி இல்லாமல் இருப்பது நம்முடைய இதயத்தை கடினமாக்கி விடும். expresses gratitude for the blessing you have. உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். முக்கியமான காரியம், be thankful for difficulties.
வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லி பாருங்க. கிராட்டிடியூட் இன் சஃபரிங்ஸ், கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் வித் ஹெவன்லி பொலைட்னஸ். ஆண்டவர் நம்மளத்தில் என்ன மாதிரி நன்றி எதிர்பார்க்குறாரோ அப்படி நன்றி செலுத்துங்க. 10 குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குனார்ல ஆண்டவர், ஒரே ஒரு குஷ்டரோகி தான் என்ன செஞ்சான், ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்து அப்பா நன்றி அப்படின்னு சொன்னான். இல்லை ஒரு பாட்டு போடுவாங்க, நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே. எனவே எல்லா நேரத்திலும் நீங்கள் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பெருக்கமாக ஆசீர்வதித்து கரம் கொண்டு நடத்துவதை நீங்கள் பார்க்க போறீங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோஸ்திரம் செய்தல் தகும் என்று வேதம் சொல்கிறது. எல்லா நேரங்களிலையும் எல்லா காலத்திலையும் எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் ஆண்டவரை துதிப்போம். அந்த ஒரு குணத்தை தேவன் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, நாங்கள் படித்த இந்த சத்தியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி சொல்லும் மனநிலை எங்களுக்கு அவசியம் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தகப்பனே, காயினை போல நாங்கள் இராதபடிக்கு ஆபேலை போல சிறப்பான பலி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக, பலி இன்றும் பேசுகிறது. எனவே அப்படிப்பட்ட நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க கிருபை தாரும். நன்றியோடு கூடிய ஆண்டவருக்கு காணிக்கை, நன்றியோடு கூடிய காணிக்கையை செலுத்துகிற பிள்ளைகளாக, நாட் பை ஃபோர்ஸ், கடினமாக அல்ல, கட்டாயத்து நிமித்தமாக அல்ல, எதை செய்தாலும் எங்கள் ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து முழு அர்ப்பணிப்போடு நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவருக்கு நாங்கள் எல்லாவற்றையும் செய்து துதி சோஸ்திரங்களை ஏறெடுத்து ஆண்டவரை துதிக்கவும் ஜெபிக்கவும், ஆண்டவரே சங்கீதக்காரனை போல 10 நரம்பு வீணைகளாலும் கிண்ணறங்களினாலும் ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபை தாரும். பரலோகத்தின் அளவில்லாத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மாறாத வல்லமையுள்ள நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.